வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு பார்த்தா மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் எப்படி யுஏக்குள்ள வந்தேன், அ எந்த மாரி என் ஜாப் வந்து இந்த ஜாப் வந்து நான் ஊர்லயே வாங்குனேனா, இல்ல இங்க வந்து நான் தேர்ந்தேனா, இங்க வந்து சர்ச் பண்ணி வேலை வாங்குனேனா, எந்த மாரி விசிட்டிங் விசால வந்தேனா, இல்ல ஒர்க் விசால வந்தேனா, இத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். இந்த சேனலே அத பத்தி தான் இருக்கும். அப்பப்ப ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸு, சினிமா ரிவ்யூ அது மாரி தான் இருக்கும். என்னன்னா, வாழ்க்கையில 2021 கொரோனா டயத்துல கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையில ரொம்ப பிரச்சனை ஆயிப்போச்சு. அப்போ என்ன செஞ்சுட்டாங்க, வீட்ல எல்லாருமே வீட்டுக்காரம்மா, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, "ஃபாரின் போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஃபாரின் கிளம்பி வந்தேன். அப்போ யுஏஇக்கு தான் வந்தேன். அதுவும் செக்யூரிட்டி ஜாப்புக்கு தான் நான் வந்தது. என்னடா செக்யூரிட்டி ஜாப்பு ஊர்ல இருக்கும்போது ஒரே சோம்பலு. செக்யூரிட்டி ஜாப்லனா நம்ம இருந்துற முடியுமா? என்னடா இங்க உள்ள மாரி ரொம்ப ட்ரீட் பண்ணுவாங்களே! ஒரு மாரி ரகடா ட்ரீட் பண்ணுவாங்களே! எப்படி நம்ம ஓட்டி ரொம்ப நம்மள ரகடா ட்ரீட் பண்ணா நம்மளுக்கு ஒத்து வராது அப்டின்னா. அதுக்கு அப்படியே பிரட்டி போட்ட மாரி தான் இருந்துச்சு இந்த செக்யூரிட்டி ஜாப் இங்க யுஏஇல. ஏன்னா யுஏஇல வந்து செக்யூரிட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எப்புட்ன்னா என் ஃப்ரெண்டு தான் என்னைய எடுத்தான். அண்ணாதுரை அவன் பேரு. அவன் தான் என்னைய எடுத்தது. ஆ அவன் மூலமா தான் ஆல்ரெடி என் இன்னொரு ஃப்ரெண்டும் இங்க வேலை பார்த்தான். அவனும் எனக்கு கொஞ்சம் சொன்னான். இந்த மாரி தான் இருக்கும். பயப்படாம வா. ரொம்ப வல்கராலாம் இங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நம்மள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்ப்பாங்க. ஒரு ஒரு வந்து ஒரு போஸ்டிங் வந்து போலீஸுக்கு அடுத்தபடிக்கு இங்க இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்தேன். வந்தோனே ஃபர்ஸ்ட்டு நான் விசிட்டிங்ல தான் வந்தது. விசிட்டிங் வந்து அப்புறம் அப்போ வந்து குவாரன்டைன் டயத்துல வந்து ஒரு 10 நாள், 15 நாள் வந்து துபாய்ல தான் ஸ்டே பண்ணோம். துபாய்ல வந்து உமர் ஸ்டே பண்ணோம். அப்புறம் குவாரன்டைன் முடிஞ்சோனே யுஏ பாஸ் ஒண்ணு தந்தாங்க. அதில தான் பாசிட்டிவ், நெகட்டிவ்னு இருக்கும். பாசிட்டிவ்னா ஓகே. நெகட்டிவ்னா அபுதாபிக்குள்ள விடமாட்டாங்க. ஏன்னா நான் துபாய்ல வந்து இறங்குனேன். எனக்கு விசா துபாய் விசா தான். அப்போ வந்து ஒரு 5 தடவ ட்ரை பண்ணி 6வது தடவ தான் நான் உள்ள போனோம். ஆக்சுவலி வந்து இப்போ வந்து டேட் என்னன்னா 23 காலையில வந்து இறங்குறோம். 24 ஈவினிங் தான் நாங்க அபுதாபிக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். அந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ் ஒரு நாளும் உள்ள போறோம், வெளிய வரோம். போறோம். பார்டர போயிட்டு வெளியில வந்து விட்டுருவாங்க. அப்புறம் ஒரே ஒரு பாகிஸ்தானி டிரைவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவர் மூலமா ரெக்கமெண்ட்ல தான் உள்ள போயி, அப்புறம் அங்க போயினா அதுக்கடுத்து அ கம்பெனிக்கு போனோம். கம்பெனில போயிட்டு அவங்க சில இன்டர்வியூ வச்சாங்க. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு பேசிக் நாலேட்ஜ். இப்போ செக்யூரிட்டிக்கு வந்து எப்படி வரலாம்? என்னென்ன மாரி குவாலிஃபிகேஷன் இருந்தா ஓகே அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். இது இருந்தாலே போதும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து, அ அப்புறம் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணி முடிச்ச பின்னாடி ட்ரெஸ்ஸு குடுத்தாங்க. ஐடி கார்டு குடுத்தாங்க. கம்பெனி ஐடி கார்டு குடுத்தாங்க. அது கொடுத்து அப்புறம் அப்படியே போயி ஸ்மூத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்ட பின்னாடி அப்புறம் ஒரு 10 நாள் அங்கேயே சும்மா தான் கிடந்தோம். ஏன்னா என்எஸ்ஐன்னு ஒரு ட்ரெய்னிங் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் நம்மள வந்து டியூட்டிக்கே அனுப்புவாங்க. அந்த என்எஸ்ஐ ட்ரெய்னிங் கார்டு வர வரைக்கும் நம்மள எங்கேயுமே டியூட்டிக்கே அனுப்ப மாட்டாங்க. யுஏஇ ரூல்ஸ் வந்து என்னன்னா அதான். அபுதாபி மட்டும் கிடையாது. துபாய் மட்டும் கிடையாது. யுஏஇ ரூல்ஸே இப்படிதான். அந்த 8 ஸ்டேட் சேர்ந்திருக்கும்ல. அது ஃபுல்லா சேர்ந்து தான் வந்து வந்து பிஎஸ்பி எங்க லைசென்ஸ் பேர் வந்து பிஎஸ்பிடின்னு சொல்லுவாங்க. அ அடுத்தடுத்து வர வீடியோ பத்தி நான் இத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா செக்யூரிட்டிய பத்தி எனக்கு சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ல மெசேஜ் பண்றேன். ஓகே. நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் போங்க.